கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இந்த பகல் முழுவதும் இதை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாள் முழுவதும் நீ செய்த நன்மைகளுக்காக ஆராதித்து துதித்து பாடி நன்றிகளை இருக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எடுக்கிற ஆராதனை துதித்த பாடல் நன்றிகள் எல்லாவற்றிலும் நீங்க உங்க நாமம் மகிமைப்படும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தை கேட்டு இருக்கிறோம் அப்பா. அப்பா சத்தியத்தினாலே அப்பா எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பேசுங்கப்பா. எல்லாவற்றிலும் உங்க நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து முதல் விடைய மட்டும் உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுடன் நடத்தப்படே. ஆமென்.
பாடல் புத்தகத்தில் 131 பாடல் பாடுவோம். ஜெபம் செய்வோம். ஆசீர்வதியோடு இந்த வேளையில் இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாளில்
சென்ற பகல் முழுவதும் சர்வ ஆண்டவர் நம்மோடு முத்தச்சம் பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்தோடு கூட இருந்து நம்ம எடுத்த முயற்சிகள் பிரயாசங்கள் வேலைகள் ஊழியர்கள் பிரயாணத்தை எல்லாம் சர்வ ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் நம்மளை பாதுகாத்து இந்த இடங்களுடைய சமூகம் அழைத்து வந்ததுக்காக உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அருமையான பக்தன் சொல்கிற நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லா வாழ்வுகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள் ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற என்னை எல்லா தேவைக்கு நாசமும் சொல்லுகிற விலைக்கு பாதுகாத்து இந்த ஆஸ்வதியோட இந்த இரவுல நமக்கு நன்றிகள் எடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்க சொல்லுங்க. பக்தன் சொல்லுகிறான், தேவனுடைய சமூகத்துல என்னை சர்வ அங்க தகன பலியாக என்னை அர்ப்பணிக்க சொல்லுது. ஆண்டவரே இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற பரிசுத்தம் ஆண்டவரே அனுபவத்தில் தூதர்கள் கேராபின்கள் சேராபின்கள் இப்படி சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் 2 செட்டுகள் தன் முகத்தை மூடிக்கொள்வாங்களாம், 2 செட்டுகள் தன் சகத்தை மூடிக்கொள்வாங்களாம், 2 சில உயரை பறந்து சொல்லுவாங்களாம். எங்கள் தேவன் பரிசுத்தர் 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 சொல்லி ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்க. பல பரிசுத்தம் ஆண்ட மகிமையான நிலைமையின் ஆண்டவர் இடைவிடாம ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சொல்ற எங்கே நாமத்துல 2 மனிதர் கூடியிருக்கிறார்களோ மத்திய இருப்பேன் சொல்லப்படுத்த ஆண்டவர் நம்மத்தில் வரும்படியாக ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறவர். நாம நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்க மத்தியில் வரும்படியாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்து, எங்க மத்தியில் வாசம் பண்ணும்படியாக பரிசுத்தமான ஆண்டவர் சர்வலான எங்க மத்தியில் வாசம் பண்ணும்படியாக ஆயத்தமா இருக்கிற என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்ல ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நான் எண்ணங்கள் சிந்தனைகள் கண்கள் நாவு இருதல் நடக்க செய்கள் எல்லாற்றையும் ஒருவரே அங்கு வச்சிருக்கிறார். மனுஷ முகத்தை பார்ப்பான், இதயத்தை பார்க்கிறான். அப்ப மனுஷங்க கிரியைகளை ஒரு நாள் பார்த்துக்கிட முடியாது. நீ ஒருவரே எங்களை காணுகிறான். எங்க உட்கார்ந்து எழுந்திருக்கிற பேச்சு பார்வை எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாற்றையும் வச்சுக்க முடியாது. உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற நேரத்தில் எங்களே அர்ப்பணிக்கிறோம். பக்தர் சொல்ல சர்வ அங்க தகவலியோடு நான் சர்வ ஆண்டவர் மயப்படுத்துவேன்னு சொல்ல போல ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவேன்.
எங்க ஆலயம் வளாகம் முழுவதும் பரிசுத்தத்தால் நிரப்புங்க. இந்த ஆலயம் முழுவதும் உடைய மகிமை நிரப்புங்க. இந்த பலிபீடத்தில் நீரப்பா எங்களோடு கூட இருக்கணும். ஆராதனத்தை எங்களோடு கூட இருக்கணும். எங்களோட பேசணும் அப்பா. வருகிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தை கிரியை செய்யணும். இந்த ஆராதனை முழுவதும் உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆராதனைக்காரமாக யாவரையும் நின்று பாரபட்சத்திலே 224 பாடல் 224 பாரபட்சத்திலே 224 பாடல். தேவனுடைய நாமத்தின் மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகத்தில் 223 பாடல் பாடுவோம். 24 பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேலேராய கண்களை ஏறெடுப்பேன் பின்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து பின்மனுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்படுகிற சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் முடிவு வரை மாறி மாறி வாசிப்போம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே கர்த்தரை நோக்கி தேவரே என் ஆண்டவராக இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதை பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துவமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவன் நாடு பின்பற்றியவர்களுக்கு வேதனைகளும் பெருகும். அவர்கள் செலுத்த நிறுத்தலான வழிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதவிகள் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நெட்டியான என்னை பங்கு கிடைத்தது. சிறப்பான சொந்த எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளுதிரையங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை போல எனக்கு முன்பாக
எழுதி உங்களுடைய பரிசுத்தமான அழுகை காண ஒட்டி யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவனானவரே, எனக்கு தெரியவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலதுகரம் சொல்லிய பேரன்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றுமாக என்னுடைய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தை பூமியை படைத்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோக பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உலகமே குமாரனாகிய தேவனின் ஆதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியாலே கன்னிகைமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து கல்லறையிட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார். அவருடைய மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதபாட வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக தங்களுடைய வேத பகுதி ஏசாயா புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 1 5 வசனம் வாசிக்க கேட்போம். ஏசாயா புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் முடிய வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதவாடகம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் கிடைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடங்கள் வாசித்து முடிந்தாயிடுச்சு. நல்ல ஆசீர்வாதங்கள் புதிய வாரத்தில் புதிய நாளை இந்த பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை குடும்பமாக திருச்சபையாக பரிசுத்தம் ஜாதியாக நாமத்தை மயப்படுத்தும்படியாக தேவன் உங்க பிரார்த்தனை கேள்விக்காக யாரும் சொந்த சொல்வோமா? யாரும் சர்வநாம சுமஸ்தாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் திருச்ச பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அழைப்புகள் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தோடு குடும்பத்துக்காக ஜபத்திலே நினைத்துக் கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சிஷமாக சுபன மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சிஷமாக இந்த மயில் சிஷுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிராமத்திற்கு பாத்திரங்களுடைய ஐயாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அருள் டேனியல் என்னன்னா சரீரம் முழுவதும் அப்படியே சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சொல்ற வார்த்தைகளுக்காக நினைத்துக் கொள்ளுங்க. உங்க ஜெபம் பெரிய காட்சி செய்யும். இல்லையா? திருச்சபையுடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இல்லையா? ஆராதிக்கும் போது தேவன் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர்
நம் ஆராதனை எடுக்கும்போது, புதுசாக எடுக்கும்போது, நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆவலோடு செய்கிறார், பதில் கொடுக்கிறவரார். சோழமாக பிள்ளைகளுக்கு ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த அப்பா அவர்களுக்காக, பரிசுக்காக, அவருடைய பார்க்கிறேன் சார். இந்த மலையில வருஷத்துல படுத்திருக்காங்க, கீழே விழுந்து அந்த முதுகு தண்டல அடிபட்டு வருஷமா படிக்கையில இருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க, வாழ்க்கை வெளுத்து போயிருக்கு. ஒரே வீட்டுல ஒரே கட்டில எப்படி போடல, கொஞ்சம் நாள் கொஞ்சம் தூக்கம் டயர்டாக கொஞ்சம் படுப்போம், திருப்பி படுக்க முடியுமா நம்மளால? ஆனா முடிய வேற வழியே இல்லை. படுத்து கைகளில் பார்த்தீங்கன்னா வருஷங்களுக்கு அங்கே அங்கே இருக்கிறோம். வருஷம் ஏன் போய் போட்டுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. பார்க்கறதுக்கு போதுக்கு ஆளு, சொந்தக்காரர், வீட்டுக்காரரு, அக்கம் பக்கம் எல்லாரும் செய்து சில தாங்கன்னு சொல்லி அங்கே ஒன்று போடுறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு ஆளு எவ்வளவு மாசம் நடக்கிற, வருஷங்களை கடக்கிறாங்க. ஒவ்வொருக்காக ஜெபிக்கும்படியாக திருச்சபை எழுது கடந்து கொண்டு திருச்சபை ஜெபிக்காத திருச்சபை நம்மளுக்காக விண்ணப்பம் பண்ணாத திருச்சபை சும்மா வந்துட்டு போவதற்கு திருச்சபை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபத்துல நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளும்படியாக குழந்தை வாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காச்சு. குழந்தை வாக்கியம் ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே நினைக்கணும் குழந்தை. பிள்ளைகள் கற்றால் கொடுக்கும் வெகுமதி, கிஃப்ட். ஆனா இன்னைக்கு ஒரு சிஸ்டர் பேருந்தோட எங்க சடைப்படுத்து மோகனோட படிச்ச ஒரு சிஸ்டர், நான் போனோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க மோகன் அப்பா தான் பாருங்க. 2 வருஷம் ஆகும். அவன் என்ன சொல்றாங்கன்னா, என் கூட படிச்சவங்க, என் கூட திருமணம் ஆனவங்க தான் குழந்தை இருக்கு, எனக்கு மாத்திரம் அப்படி வருத்தமா இருக்கும் எதிர்பார்க்க. ஆனா வேதாந்தத்தில் குழந்தை வாக்கு இல்லாததுக்காக இன்னைக்கு நம்ம குழந்தை வாக்கு இல்லாத பல முயற்சி பண்றோம், பல பிரயாசப்படுறோம். டாக்டர் பார்ப்போம், அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், என்ன குழந்தை சொல்லி தெரியாம இருக்கும். ஆனா வேற சொல்லுது, யாக்கோபு தன் மனைவிக்காக விண்ணப்பம், ஈசாக்கும் யாக்கோபு தன் மனைவிக்காக ஒரு வருஷம் வாசிங்களே. ஆதியாகம புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 என்ன சொல்றாங்க? ராகேல் பேராததுனால கொண்டு யாக்கோபு நோக்கி என்ன சொல்றது, எனக்கு பிள்ளை வரும் இல்லைன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தேவன் அல்லவா அவன் அழைக்கும் பாருங்க. தேவன் அழைச்சா யாருமே திறக்க முடியாது. அவன் தேவன் தெரிஞ்சா யாருமே பேசலாம். அவன் யார் சொல்லுவாங்க, உன் கற்பத்தை யார் எடுத்திருக்காரு? அவன் எங்க போகணும் அவங்க பிள்ளைக்காக அந்த சமையல் சொல்றாங்க. அந்த அண்ணாள் ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப இருக்குது. ஆனா அவங்க என்ன எல்லாம் பார்த்து முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு கடைசியில தேவனுடைய சமுத்திரத்தை எழுத கண்ணீர் வடிச்சான். அங்கதான் ஆனா சில நேரம் ஜெபிக்கணும், சில பேர் ஜெபிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் இல்லை நினைச்சோம் சோர்ந்து ஜெபத்தை அப்படியே விட்டுறாங்க. ஆனா சொல்லுது எவ்வளவு சொல்லுது, நீ கிடைக்க செய்யணும், முடிஞ்ச அளவுல முடியும் வரை அல்லவியா முடிஞ்ச ஜெபிப்பது அல்ல, என் காரியம் முடியும் வரை செய்யணும். ஜெபிப்பத இடைவிடாமல் ஜெபிங்க.
சொந்து போகாம ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க. எல்லாருமே சொல்றோம். நம்முடைய அநேக தேவைகள், ஒவ்வொரு மனுஷனும் பல விதமான தேவைகள் இருக்கு. அப்ப எதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய சமூகத்தில் ஜெபம். அதான் வழி, வழியே. உலகம் நிறைய மருத்துவ, நிறைய டாக்டர் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. நம்ம உண்டாக்கின ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. பக்தன் சொல்றாரு, என் தாய் கருவில நினைச்சீங்க கண்டிங்கயா, எலும்பு உருவாக்கணும், நீ அறிந்து வச்சுக்கீங்க. நம்முடைய குறைகள் உண்டு பல விதத்துல. குழந்தை வாக்கியம் மட்டும் இல்ல, நோயில, வியாதியில, தர்த்தத்துல, வறுமையில, சிறுமையில, பல விதத்துல மனுஷன் பல தவித்துக் கொண்டு இருக்கிறோம். தவிர்த்து எங்க போவியா, எங்க போ, எங்க போ. ஆனா எங்க வரணுமோ அங்க நினைச்ச முடியாத வர மனசு இருக்காது, அந்த நினைவும். ஏன்னா பணம் நிறைய ஆயிட்டுனா எங்க என்ன பண்ணாங்க, அத பக்தர் ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுத்துரு, ஐஸ்வர்யம் தராதீங்க. ஏன்னா நான் ஆண்டவர் யாருன்னு. பணம் அவசியம், அந்த பணம் நமக்கே கேடு வந்துடக்கூடாது. இல்லையா? நீங்க நிறைய பணம் போதும், அந்த டாக்டர் போ, ஒரு ஆள் அங்க போங்க, இங்க போங்க, பல விதத்தை சொல்லுவாங்க. ஆனா ஆளை தெரிஞ்சவங்க தேட மாட்டாங்க. அந்த விண்ணப்பம் நான் மறந்துடுவாங்க. அவர் 25 வருஷம் காத்திருந்தார். 25 வருஷம். அன்னைக்கு ஒரு யூடியூப்ல பார்த்தேன், 25 வருஷம், சாரி 12 வருஷமா குழந்தைல, 12 வயசு கூட வயசு நான் 2 குழந்தை பிறந்துச்சேன். 8 வருஷம் எப்படி இருக்கும் பாருங்க. 12 வருஷம் காத்திருந்தாரு. எந்த பேச்சு, ஏச்சு, பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர் மத்தியில பொறுமையோடு காத்திருந்தாங்க. அல்லேலூயா. பொறுமை அவசியம். பொறுமையிலும் பூமி ஆளுவார் என்று சொல்லுவாங்க. கொடுத்தவர் காத்திருக்கவர் சொல்லுவாங்க, பெற்றுக்கொள்வார் நிச்சயம். அவருக்காக காத்திருக்கவர்கள் அதான் கழுக போல் சொல்லலாம். ஓடினாலும் எதிர்ப்புறம் நடந்தாலும், அப்ப காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அது பெரிய ஆசீர்வாதமா. மதர் தெரேசா அம்மா அவங்களுடைய வார்த்தையை படிச்சேன். நீ ஜெபிக்கும் போது உடனே கிடைச்சா உன் விசுவாசம் இன்னும், நீ ஜெபிக்கும் கொஞ்சம் லேட்டா கிடைச்சா உன் பொறுமை சோதிக்கப்படும். ஆனா நிச்சயம் வரும். அல்லேலூயா. நிச்சயம் நிச்சயம். ஜெபத்தினால முடியாத காரியம் சோர்ந்து போகாம செய்யுங்க. எப்போ இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஜெபதான் நம்முடைய சுவாசம், ஆக்சிஜன். ஆக்சிஜன் எதுக்காகும்? ஊர்ல அந்த மும்பையில, யூபியில அந்த குழந்தை பிறந்து பார்த்தீங்களா, அந்த ஹைட்ரோன் மாதிரி நிறைய பேர் பிறக்கும். ஒரு நாள் என்ன 100-200 பிள்ளைகள் பிறக்கும். அப்படி 70 பிள்ளைகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால எழுந்து போச்சான். ஆக்சிஜன் அது என்னது, அந்த மூச்சு காத்து, அந்த செயற்கை காத்து. 70 பேர் தந்துடும். அந்த டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த வேலை விட்டு தூக்கிட்டாங்க, லாய்க்கப்படணும். பொற்பற்றோட காரியம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுவாசத்தின் செய்யலாம், இலவசமா கொடுக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் செய்யணும். நன்றி சொல்ல இந்த வார்த்தை நாளைக்கு சரிங்களா? இப்ப நம்ம என்னன்னா, தேவனுடைய சமூகத்தவர்களுக்கு ஒன்னு எதிர்பார்ப்போடு வரணும், ஒன்னு எதிர்பார்ப்போடு தேவை நினைச்சு வரும். 2வது தேவையை சந்திச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 2 தான் ஆனந்தம். எல்லா நன்மைகளுக்காக எல்லா நன்மைகளும் என்னத்தை செலுத்த முடியும், என்னத்தை கொடுக்கும், எல்லாருக்கும் முடிந்து பெற்றுக் கொண்டிருக்க நன்றி சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த வாசித்த பக்கம் மனுஷன் இசைக்கியால் பத்தி தியானிக்க விடுறாங்க. ஒரு யூடியூப்ல பார்த்தேன், கனவுல ஒருவருக்கு இயேசு வருகிறான், நாளைக்கு வருகிறான்னு சொல்லி கனவு வந்துச்சான். என்ன தெரியுமா, தன் சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நாளைக்கு இயேசு வரப்போன்னு சொல்லி காத்திருந்தாராம். இணைஞ்சாரா வித்துட்டாரா, வித்து இணைஞ்சாரு, எல்லாம் சொல்ல கொடுத்தாரா, துட்டாக்கிட்டாரு. எல்லாம் துட்டாக்கிட்டாரு. துட்டு கொண்டு போக முடியுமா? அவர் என்ன பாருங்க, இயேசு நாளைக்கு வருவாரு, எல்லாத்தையும் வித்துட்டு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு பணத்தோட உட்காந்து
ஆனா நிச்சயம் வருவார். அல்லேலூயா. நல்லா சொல்றேன். நான் வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அப்படியே திருப்பி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் உங்களை கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு திருடன் எப்படி வருகிறானோ அதே போலுடைய வருகை அவர் சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு இல்லாதாக அவர் சொல்லியிருக்கேன், வருகை வரும், எந்த மாற்றமும் இல்லை. உலகம் அழியும் சொல்லி காத்திருக்காங்க, அது ஒரு நாள் செய்யாது. அன்னைக்கு அவர் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை நம்ம கையில் அடிச்சதே இல்லை. அதாவது எல்லா பொருளுக்கும் கேரண்டி இருக்கும், ஆனா மனுஷன் மாத்திரம் இல்லை. காலை கட்ட ஜனங்களை இரவுல இப்படிப்பட்ட உலகத்தை வாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகை அடிச்சோ இது என்னைக்கு ஒரு மனுஷனுடைய கண் இந்த பூமியில மூடிடுதோ அவனுக்கு என்னது வருகைங்க வருகை. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னதுல மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கொடுக்க, ரெண்டாவது சான்ஸ் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது சான்ஸ் உண்டு மனம் திரும்புறதுக்கு. ஆனா மரித்த பின்பு சான்ஸே ஒரு வாழ்க்கை. அப்ப திருச்சபை மனம் திரும்பணும், குடும்பமா ஆண்டவரை தேடணும், பரிசுத்தமா இருக்கணும், அவர் வருகைக்கு ஆயத்தப்படும். அல்லேலூயா. அதான் திருச்சபை போதிக்கும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அது திருச்சபை ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். சமயத்துல பேப்பர் ஒண்ணு வாசித்தேன். பழைய வெளிநாட்டுல ஒரு 2000 பேர் இருக்கும். 2000 பேர் ஒரு சர்ச்சுக்கு அடைச்சு வச்சு ஆண்டவர்களை எடுத்துக்கொண்டு போவான்னு சொல்லி உள்ளே இருந்துக்கிட்டாங்க. 2000 பேர் ஆண்டு வருவார் சொல்லி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாரும் ஒரு வருவான்னு யாருக்குன்னு செய்த சொல்லல. ஆனா பாட்டு பாடு கேட்டேன் எப்போது நேசு தூதர்கிட்ட கேட்டேன், வானத்தை கேட்டேன், எல்லாரும் கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எப்போது இருக்குன்னு நினைச்சது யார்? அப்ப அவர் நிச்சயம் வருவார். அதுக்கு திருச்சபை செய்யணும், ஆயத்தம். நல்லா வேலை செய்யுங்க. நான் சொல்றேன், இங்க பூமியில அநேக வருஷம் ஜீவிப்போம்னு சொல்லி நம்பி வேலை செய்யுங்க, நல்லா நல்லா சாப்பிடுங்க. ஆனா நாளைக்கு ஆண்டவர் வருகை இருக்கும் என்று சொல்லி அதற்கு ஆயத்தப்படும். அல்லேலூயா. பொல்லாத உலகத்தை வாழ்ந்து கொண்டு போனாங்க. உலகத்தோடு போயிட்டு வேஷம் போட்டு வாழப்படாது, உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டு வாழப்படாது. ஆண்டவர் உங்கள் எண்ணியம் பிரித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாச்சு ஆகிய ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க, அவர் சமூகத்தில் காத்துருங்க. தேவனுடைய திருச்சபையில் நம்முடைய கிராமத்து ஒவ்வொரு ஜனங்களும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக நம்முடைய கிருபை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நாள் படிக்கிட்டு கண்கள் மூடி அவருடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது, ஆனா நிச்சயம் அவர் வருவார். வருகைக்குண்டாக எல்லா இடங்களிலும் நடக்கும்னு சொல்றார். நடக்கும், நடந்துதான் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் லட்சக்கணக்கில் மரித்து போறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்துக்கு எதுக்குன்னா நான் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்பணும். உலகத்தோடு வேஷப்பட்டு வாழக்கூடாது, உலகத்தோடு ஐக்கியப்பட்டு வாழக்கூடாது. ஆனா உங்கள் எண்ணியும் பரிசுத்தமுள்ள ஜாதியா இருக்கும்படியா பிரித்து வச்சிருக்கிறார். பிரித்து வச்சு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தை வாழ்ந்த பின்பு எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை அழைத்து கொண்டு போவோம்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை வாழ்கிறோம். நம்பிக்கைக்கு விரோதமாக உலக பிரமண காலத்தை ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போகாம இந்த உலகத்தை வாழ்கிற நாம உலகத்தோடு தான் வாழணும். ஆனா உலகத்தோடு வாழக்கூடாது, உலகத்தோடு வேஷப்பட்டு வாழக்கூடாது. நீங்க நான் பரிசுத்தம் ஜாதியாக படுத்து வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக, ஒவ்வொரு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும், ஒவ்வொரு பாவத்தை மேற்கொள்ளத்தக்க தேவனுக்கு பலம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தாசதிக்கு விழுந்த இந்த புதிய வாழ்க்கை முதல் நாள் அப்படி சமூகத்தை தாழ்த்த வந்து இருக்கிறேன். ஆண்டவரே அப்படி சமூகத்தை வந்து நிற்கிறேன். நானும் என் வீட்டாரும் வேண்டாம், உண்மையே சரி
நானும் என் வீட்டாரும் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வோம். நானும் என் வீட்டாரும் என்றால் ராஜ்யத்தை பார்த்தவனால மாறுவோம். தாழ்த்தி பண்ணிக்கோம். மகா இருக்கும் கேள்வி பரிசுத்தம் தரப்படி இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இந்த இடத்துல காசு அப்படி சமூகத்தை வந்து நிற்கிறோம். துதிக்கு ஆராதிக்க நன்றிகள் செலுத்த முடியாது நிற்கிறப்பா. அப்ப நாங்க பார்வையில எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே, ஆராதனையில கூட இருந்தீங்கப்பா. அப்ப எங்களோட பேசுங்க, ஒருவருக்கு பேசணும் ஆண்டவரே. அப்ப நீ எங்களோட பேசுனதுக்காக நன்றி அப்பா. இப்படி சமத்தை நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. நீ எங்களுக்கு பண்ண கிருபைக்காக, எங்களுக்கு பண்ண தயவு கருங்களுக்காக மக்கள் நன்றி சொல்ல வந்திருக்கோம். அந்த ஒவ்வொன்றும் கருத்தர் பண்ணிக்கிறோம். இன்னும் மக்கள் நன்றி சொல்லும்படியாக இப்படி ஆழத்து நன்மைனாலும் நம்முடைய ஆழத்து சம்பவத்தை நிரப்படியாக தெரிவிக்க கேட்ட செவிகளை ஆசீர்வதிக்கும். தகப்பனை நீங்க அழைத்தாண்டவர் பரிசுத்தமில்லாண்டவர், நீங்க அழைத்தாண்டவர் சரளமில்லாண்டவர். அப்படியே நாங்கள் வாழத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்ப நம்முடைய சமுத்திரப்படி சொல்லுகிறோம், பிரியாத தேவன் இந்த இடம் முழுவதும் உங்க பிரசன்னம் நம்முடைய பாதுகாக்கணும் அப்பா. இடம் முழுவதும் எங்க திருச்சம் பிள்ளைகளோட கிராமத்தோட ஜனங்களோட கூட இருக்கட்டும். பாதமில்லாண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவர் நல்ல தூக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. எங்க மேல பிரிய வைங்க, எங்க துச்சம் நோக்கு மேல பிரிய வைங்க, எங்க கிராமத்தோட குடும்பத்து மேல பிரிய வைங்க, தெரிகிற ஓட்டு மேல பிரிய வைங்க. பலவீனத்தோடு சுகவீனத்து வியாதியோடு கவலையோடு கண்ணீர்கள் ஒவ்வொரு மேல பிரிய வைங்கப்பா. ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அப்பா, சுகத்தை வெளுத்த ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல ஆகாரத்தை கொடுத்து, சாப்பிட வாங்கிய கொடுத்து, ஒவ்வொரு பிள்ளைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க முடியாது தேவைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. தொழிற்சங்களோட பேசுங்க, சொப்பனங்களா பேசுங்க, மற்ற வெளிப்படுத்துங்க. இந்த இரவுல உங்க வருகை இருக்கும் என்றால் இப்படி வருகை எடுத்துக் கொள்ளும்படியா எனக்கு திருச்சபை பிள்ளைகளின் கிராமத்தோட ஜனங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவுல வருகை தாமதிக்கும் என்றால் நாளை நேரத்துல அதிகால வேலை துதிக்கும் துதியோட பாதம் வந்து நிற்கத்தக்க ஆராதிக்கத்தக்க எடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிற பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, துதி கனமாகி மகிழ்வுமாக்கு ஓ எல்லாருமே, ஓ எல்லாருமே துதி சகல நன்மைகள் மறவாது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்வோமாக. ஹல்லேலூயா.